Hey all, hope you all doing good. I'm Priya. இந்த வீடியோவில் என்னோடய sarees எல்லாம் நான் ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். sarees கூட ப்ளவுஸஸும் எப்படி ஆர்கனைஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். என்கிட்ட இருக்க சாரீஸ்லாம் ஒவ்வொரு சாரீஸ்க்கும் ஒரு ஸ்டோரி இருக்கும்னு சொல்லலாம். அதனால் என்னோடய சாரீஸை அவ்வளோ சீக்கிரம் டீக்ளட்டர் பண்ணவே மாட்டேன். இதுவரையும் என்னோடய சாரீஸை வெளியில் கொடுத்ததே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப நிறைய சாரீ வாங்கி பார்க்கும்போதெல்லாம் சாரீ வாங்குறாள் நான் கிடையாது. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனோ இல்லை ஃபெஸ்டிவலோ ஏதாவது ஒரு அக்கேஷன் இருந்தால் மட்டும்தான் வாங்குவேன். அது போக பிடிச்சிருக்கு அப்படின்னு என்றைக்காவது நான் வாங்குறேன்னா கண்டிப்பாக அதை வந்து இன்னொரு நாள் கட்டணும் அப்படின்னு வச்சுருப்போம்ல, உடனே எடுத்து கட்ட மாட்டேன். அடுத்து ஏதாவது அக்கேஷன் வர வரையும் வெயிட் பண்ணுவேன். இன்கேஸ் அந்த அக்கேஷன் எனக்கு 1 இயர் கழித்து வந்தாலும் அந்த சாரீ அப்படியே தான் மெயின்டைன் ஆகும். அந்த சாரீ டக்குன்னு எடுத்து கட்டுறாள் கிடையாது. ஸோ அப்படி இருக்கிறதுனால ஒவ்வொரு சாரீக்கும் எனக்கு ஒரு ஸ்டோரி இருக்கும். லைக் இது வந்து என்னோடய தம்பி கல்யாணத்துக்கு வாங்கினேன், இது என் சித்தப்பா கல்யாணத்துக்கு வாங்கினேன், என் பசங்க பிறந்த டைமில் வாங்கினது, அப்புறம் பர்த்டேக்கு வாங்கினது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டோரி இருக்கும்னால என்னால் அதை கொடுக்கவே முடியாது. ரொம்ப ரேராக தான் சாரியும் கட்டுறதுனால இதை வெளியில் கொடுக்கறதுக்கான பழக்கமே எனக்கு இருந்ததில்லை. பட் ரெகுலர் யூஸ் பண்ணுற மிச்ச ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை வெளியில் போயிட்டே இருக்கும். இதுக்கு மேலே வச்சு வைக்கக்கூடாது அப்படின்னு என்னையோட என் பசங்களோட தான் நிறைய டீக்ளட்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா வளர்ந்த பசங்க வளர்ந்துட்டே இருக்காங்க அப்படிங்கிறதுனால. என்னோடய மிச்ச ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே நான் அடிக்கடி டீக்ளட்டர் பண்ணுறதுனால அவ்வளோ ஆர்கனைஸ்டாக வச்சுக்கணும்னு நினைப்பேன். பட் சாரீஸ் பார்த்திங்கன்னா ஃபோல்டு பண்ணி அப்படியே தான் இருக்கும். பட் இதுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஆப்ஷன் வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சேன். நிறைய ஹேங்கர்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். ஆன்டி ஸ்லிப் அந்த மாதிரிலாம் மார்க்கெட்டில் நிறைய இருக்கும். பட் அவ்வளோ காஸ்ட்லியாக போக வேண்டாம்னு யோசிச்சேன். ஆன்டி ஸ்லிப்னால் உங்களுக்கு வெல்வெட் பேஸில் அந்த ஹேங்கர் இருந்துச்சுன்னா எந்த மாதிரி வெரைட்டி இப்போ நான் காட்டுற சாரீஸில் உள்ள எல்லா வெரைட்டியும், அதாவது சில்காக இருக்கட்டும், டோலா சில்க்கு, நார்மல் சில்க்கு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா உப்படா சில்க், இதெல்லாம் வந்து அப்படியே நிற்கும். இப்போ வெல்வெட் ஹேங்கராக இருந்தால் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமுமே இருக்காது, க்ரிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இதே சில்வர் ஹேங்கராக இருந்தால் சரின்னு விழுந்துடும். ஸோ அந்த ஒரு ஆப்ஷனுக்கு இது எனக்கு பெட்டரான ஆப்ஷனாக ஃபீல் பண்ணேன். பெங்களூரில் என்கிட்ட இருக்க சாரியோட ஆப்ஷன் ரொம்ப குறைவு தான் சொல்லணும். ஏன்னா மேக்ஸிமம் ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல்லாம் அம்மா வீட்டிலே தான் இருக்கும், அம்மா வீட்டில் தான் செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்றதுனால சாரீஸ் அங்கே வாங்குறேன்னா அங்கே கட்டுவேன். இல்லை இங்கேருந்து கொண்டு போகிறேன் அப்படின்னாலும் அங்கே கட்டிட்டு அங்கேயே வச்சுட்டு வந்துடுவேன். ஸோ இங்கே வந்து எனக்கு ரொம்ப கம்மியான ஆப்ஷன் தான் இருக்கும். அதனால் எனக்கு ஆர்கனைஸ் பண்ணவும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. அடுத்து நான் அங்கே அம்மா வீட்டு போனதுக்கப்புறம் என்னோடய சாரீஸை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு அங்கேயும் ஒரு வழி பண்ணணும். இந்த மாதிரி ஆர்கனைஸ்டாக வச்சோன்னா நம்மளுக்கு ஈஸியாக எடுத்துக்கலாமும் கூட. அது போக கலர் பேஸில் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னா நம்மக்கிட்ட இல்லாத கலரை நெக்ஸ்ட் டைம் போய் நம்ம சூஸ் பண்ண முடியும். இந்த ஆர்கனைசர் பார்த்திங்கன்னா ஷால்க்கெல்லாம் துப்பட்டாக்கு மட்டும் அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன ஸ்டோலாக இருந்தாலும் சரி, இல்லை துப்பட்டா அந்த மாதிரி ஐட்டமுக்கு இது ஐக்கியாவில் வாங்கினது. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா என்னோடய ப்ளவுஸ். எவ்வளோக்கு என்கிட்ட சாரீ ரொம்ப குறைவாக இருக்கோ அவ்வளோக்கு தான் வந்து ப்ளவுஸஸும் இங்கே நான் வச்சுருக்கேன். ஸோ இங்கே உள்ள சாரீஸ் மட்டும்தானே நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால ப்ளவுஸஸ் ரொம்ப கம்மி. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2-3 பேக் உள்ள மாதிரி ஒரு ஆர்கனைசர் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன். இந்த ஆர்கனைசரில் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா என்ன ஒரு நல்ல விஷயம்னா சைடில் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு இது இருக்குது, அந்த ஸ்பேஸ். அதில் வந்து நம்ம என்ன மாதிரி ப்ளவுஸ் எல்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷன். இந்த பேக் பார்த்திங்கன்னா ஒரு 3 அப்படி இருக்க மாதிரி இருக்குது. பட் அமேசானில் நிறைய இருக்கும் ஆக்சுவலாக 5, 6 அந்த மாதிரி. இப்போ என்னென்னா நான் இதை செக்ரிகேட் பண்ணணும். நார்மல் ப்ளவுஸு, சில்க் ப்ளவுஸு, அப்புறம் ஆரி ஒர்க் ப்ளவுஸ். ஆரி ஒர்க் ப்ளவுஸ் ஆக்சுவலாக நான் ரொம்ப கம்மியாக தான் வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு அந்தந்த ட்ரெண்டுக்கு போகிற பழக்கம் வந்து ரொம்ப கம்மி தான். என்றைக்காவது போடணும். எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு ஆரி ப்ளவுஸ் அப்படின்னு தச்சு போட்டேன்னா என்னோடய தம்பி கல்யாணத்துக்கு தான் நான் தச்சு போட்டேன். அது வரையும் வந்து எனக்கு ஆரி ப்ளவுஸ் பார்க்க பிடிக்குமே தவிர மற்றபடி அதை தச்சு எனக்காக போட்டுக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுதில்லை. என்னோடய மேரேஜுக்கே பார்த்திங்கன்னா நார்மல் எம்ப்ராய்டரி போட்ட மாதிரியான, அதுவுமே பார்த்தா அந்த எம்ப்ராய்டரி இருந்ததுனால என்னோடய சாரியில் உள்ள ஒர்க்கோ எதுவுமே நான் போட்டிருந்த ஜுவல்லரியோட ஒர்க்கே தெரியாத மாதிரி ஒரு ஃபீல் தான் எனக்கு இன்னமுமே இருக்கும். அதுக்கு நார்மலான ப்ளவுஸ் போட்டாலே அவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ ஆரி ப்ளவுஸ் ரொம்ப கம்மி தான். ஆனால் டிசைனர் ப்ளவுஸாக என்கிட்ட கொஞ்சம் நிறைய இருக்கும். அதாவது ப்ளவுஸ்லே நார்மலான ப்ளவுஸ்லே என்ன மாதிரி ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த மாதிரி ப்ளவுஸஸ் தான் என்கிட்ட கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். மேக்ஸிமம் எனக்கு போட் நெக் அந்த சீரீஸில் இருக்க தான் ரொம்ப பிடிக்குங்கிறதுனால அந்த மாதிரியே போயிடுவேன். ஸோ 2-3 செக்ரிகேட் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு இதை தனித்தனியாக அடுக்கி வச்சுட்டேன். ஆரி ப்ளவுஸோட இது வந்து என்கிட்ட ரொம்ப கம்மி தான் அப்படிங்கிறதுனால அதுவும்
சில்க் பட்டுக்கு இதோடு சேர்ந்தது மட்டும் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா வச்சுக்கிட்டேன். இன்னொரு பேக்கு கூட எனக்கு எக்ஸஸாக இருக்குது. மேபி நான் அதை வந்து அம்மா வீட்டுக்கு போகும்போது அந்த இதில் ஆர்கனைஸ் பண்ணும்போது, அங்கே வார்ட்ரோபில் ஆர்கனைஸ் பண்ணும்போது நான் யூஸ் பண்ணிக்கலான்னு இருக்கேன். இந்த மாதிரி நம்ம வைக்கும்போது மடித்து அங்கங்கே வைக்க தேவையில்ல. இல்லை இந்த சுருட்டி உள்ளுக்குள்ளே வச்சு ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி பண்ணுவோம்ல, அந்த மாதிரியும் பண்ண தேவையில்ல. இது இடமே ஆக்சுவலாக அடைக்காதுன்னு தான் சொல்லணும். இப்போது சாரீ அடுக்கியிருக்கேன், அதுக்கு கீழேயே இதை லோட் பண்ணி விட்டுருவேன், அவ்வளோதான். ஸோ எனக்கு இதுக்குன்னு தனியாக ஸ்பேஸ் தேவையில்லை. ஏன்னா நான் எப்பயாவது தான் சாரீ கட்டுறேன். ஸோ அந்த டயத்துக்கு நான் எடுத்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. எனக்கு இப்போ தான் ஆக்சுவலி கம்ப்ளீட்டாக ஒரு வார்ட்ரோபாக எனக்குன்னு கிடைச்ச வார்ட்ரோபாக நல்லா ஆர்கனைஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. திஸ் இஸ் மை ஆர்கனைஸ்ட் வார்ட்ரோப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.